சுந்தர் அப்படிங்கிற ஒரு மளிகை கடைக்காரர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் மகாராஜா அந்த கிராமத்துக்கு மக்கள் குறை கேட்கறக்கு வந்தார். வந்த உடனே சுந்தர் மகாராஜா கிட்ட, நானும் டெய்லி உழைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கு, இதுக்கான காரணம் என்னன்னு மகாராஜா கிட்ட சுந்தர் கேட்டார். மகாராஜா அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட சுந்தரை பற்றி முழு விவரத்தையும் வாங்கினதுக்கப்புறம் சுந்தர் கிட்ட, சுந்தர் நீங்கள் நாளைக்கு காலையில் அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு நான் தரேன் அப்படின்ட்டு மகாராஜா கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் மகாராஜா அரண்மனையிலிருந்து 2 சிப்பாய்கள் வந்து சுந்தரை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனார். மக்கள் சபைக்கு முன்னாடி மகாராஜா சுந்தர் நாளைக்கு காலையில் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் உதயமானதுலேருந்து சூரியன் அஸ்தமானதுக்கு முன்னாடி நீங்கள் இதே இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வு உறுதியாக நான் கொடுக்குறேன்ட்டு ராஜா நம்பிக்கை கொடுத்தார். அதை கேட்ட உடனே சுந்தர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் சுந்தர் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. சுந்தர் நடந்து போயிட்டு இருக்கப்போ யோசிக்கிறார். அங்க இருக்கிற மரத்துக்கிட்ட சுந்தர் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். எந்திரிச்சு பார்த்தா மணி 7, சூரியன் அஸ்தமாயிருச்சு. சுந்தர் அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி அரண்மனைக்கு ராஜா சொன்ன இடத்துக்கு போயிட்டார். சுந்தர் அங்க போன உடனே என் பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுங்கன்னு கேட்டார். மகாராஜா அங்க இருக்கிற ஒரு சிப்பாய் கிட்ட அந்த சாவி எடுத்து அந்த அறையை திறக்க சொன்னார். அந்த சிப்பாயுமே அந்த சாவி கொண்டு போயிட்டு அந்த அறையை திறந்தார். திறந்த உடனே அந்த அறை முழுக்க தங்கம், வைரம், வைருடியமாக நம்பி வச்ச மூட்டைகள் நிறைய இருந்துச்சு. நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வந்திருந்தா இந்த சாவியை உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நான் உத்தரவு போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் 6 மணிக்குள்ளே வராதனால இந்த சாவி உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதை கேட்ட உடனே சுந்தருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவ்வளோ பெரிய பொக்கிஷம் தவற விட்டதுக்கு ஒரே காரணம் தன்னுடைய சோம்பேறித்தனங்கிறத சுந்தர் புரிஞ்சுக்கிட்டாப்படி. இனியொரு முக்கியமான விஷயத்தையும் சுந்தர் புரிஞ்சுக்கிட்டாப்படி. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிச்சோம்னா நம்ம பண்ணுற தொழிலையே இந்த தங்கம், வைரம், வைரூரியத்தை நம்மளால் சம்பாரிச்சிக்க முடியும்ட்டு சுந்தருக்கு புரிஞ்சுது. அந்த நொடியிலிருந்து சுந்தர் விடிய காலையில் நேரத்தில் எந்திரிப்பார், மளிகை கடையை சீக்கிரமாக திறப்பார், வியாபாரத்தை சுறுசுறுப்பாக பண்ணார். சில நாட்களுக்கு அப்புறம் அவரோட கல்லாப்பெட்டி எல்லாமே தங்கம், வைரம், வைரூரியமாக நம்பி வழிஞ்சுது. இந்த கதை மூலிமா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தங்கம், வைரம், வைரூடியம் மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த பொக்கிஷத்துக்கான சாவியை நம்ம எடுத்துடலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் கதைப்போம்.